புதுக்கோட்டையில் அரசு ஊழியரின் வீட்டில் பூட்டை உடைத்து பீரோவில் கை வைத்த கொள்ளையர்கள் வீட்டை ரணகொடூரமாக்கியுள்ளனர். நகைகளை திருடி கைரேகை பதிவை விட்டுச் சென்ற திருடர்கள் போலீசார் வீசியுள்ள வலையில் சிக்குவார்களா? புதுக்கோட்டை ரயில் நிலையம் பின்புறம் உள்ள செல்வம் நகரைச் சேர்ந்தவர் கோட்ட பொறுப்பாளர் மோகன்ராஜ். இவரது சகோதரர் மதன்குமார் சம்பட்டி விடுதி காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று மோகன்ராஜ் தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் வீடு முழுக்க சிதறி கிடக்க என்ன நடந்தது என யோசிப்பதற்குள் பீரோவின் லாக்கர் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததைக் கண்டு உடைந்து போனார்கள். காரணம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மொத்தமாக திருடு போயிருந்தது. சிறுக சிறுக சேர்த்த நகைகளை மர்ம நபர்கள் வீடு புகுந்து கொள்ளையடித்ததை உணர்ந்த மோகன்ராஜ் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்துள்ளார். நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என இன்ச் பை இன்ச்சாக ஆராய்ந்து தடயத்தை சேகரித்து விசாரணையில் இறங்கினர். கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து பீரோவில் பதிவாகியிருந்த ரேகை பதிவுகளையும் சேகரித்தனர். ரயில் நிலையம் பின்புறம் என்பதால் நள்ளிரவில் இப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் என்பது அவ்வளவாக இருக்காது. அதை நன்கு தெரிந்து கொண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் பார்த்து பீரோவில் கை வைத்துள்ளனர். இதனால் கொள்ளையர்கள் பெரும்பாலும் உள்ளூர்காரர்களாகத்தான் இருக்கும் என போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். ஒரு சில துப்பு கிடைத்திருக்கும் நிலையில் கொள்ளையர்களை விரைவில் நெருங்கிவிடும் என போலீசார் உறுதியாக தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே இப்பகுதியில் மர்ம நபர்களில் நள்ளிரவு நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனால் இரவு நேரங்களில் கூடுதல் காவலர்கள் இப்பகுதிக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கொள்ளையர்கள் பிடிபட்டால் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் சம்பவத்திற்கு யார் மூளையாக செயல்பட்டது என்பது குறித்தும் தெரியவரும்.